பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயராலே ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் நிறைந்து எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வருடத்திலே 7வது மாதத்தினுடைய முதல் வாரத்திலே கூட உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இந்த ஆராதனை வேளையிலே கலந்து கொள்ளும்படியாக நீர் கொடுத்திருக்கின்ற இந்த நல்ல தருணத்திற்காக, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை கிடைக்கின்றோம். இந்த ஆராதனை வேளை முழுமையாக உம்முடைய கரங்களிலே கொடுக்கின்றோம். துவக்க முதல் முடிவு பரியந்தமாக நீர் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே நிறைத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக உம்மிடத்திலே ஜெபிக்கின்றேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்ம அனைவருமாக சேர்ந்து கீர்த்தனைகளிலே 333வது கீர்த்தனை நாம் பாடுவோம். கீர்த்தனை எண் 333. ஒவ்வொரு வாரமும் நாம் பின்பற்றுகின்ற வண்ணமாக காலை மாலை ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். 2ஆம் ஆராதனை முறை நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கின்றார். அவரை தொழுது கொள்ளுகின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதிரைகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை போற்றுதல். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமார் நாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாக்கி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழுந்தவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்தாவியினவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்பமையானால் நம்மை நாமே வஞ்சுகளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கின்றது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள்.
நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். நாம் இருக்கின்ற இடத்திலே மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு கூட அறிக்கையிடுவோமாக. முதலாம் பாவறிக்கை ஜெபத்தை நாம் சொல்வதின் வாயிலாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு விளைந்தே அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணைந்து நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தகவல்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்களுக்கு அருளச் செய்கின்ற வாக்குறுதியின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இரங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகின்ற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் துக்கப்படுகின்ற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு முக்கியம் உண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தருடன் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிறுத்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்திருடுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை எடுக்கின்றோம். தேவரீர் இந்த நாளிலே கூட உம்முடைய திருமறை வாசித்து அதை நாங்கள் தியானிக்கின்ற வேளையிலே கூட நீர் எங்களோடு கூட அதன் வாயிலாக பேசும்படியாக இடத்திலே வேண்டுதல் செய்கின்றேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கின்றேன். நல்ல பிதாவே, ஆமேன். திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பகுதி யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 27 முடிய. எக்ஸோடஸ் சாப்டர் 18 verses from 13 to 27. மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள். ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசேயின் மாமன் கண்டு, நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீர் ஒன்றாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்றான். அப்பொழுது மோசே தன் மாமனை நோக்கி, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள். அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள். நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான். அதற்கு மோசேயின் மாமன், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல. நீரும் உம்மோடே இருக்கிற ஜனங்களும் தோய்ந்து போய்வீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. இப்பொழுது என் சொல்லை கேளும். உமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். தேவனும் உம்மோடே கூட இருப்பார். நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும். விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி, அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும். சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும். இப்படி அவர்கள் உம்மோடே கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு இலகுவாயிருக்கும். இந்த பிரகாரம் நீ செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளையிடுவதும் உண்டானால் உம்மாலே தாங்கக்கூடும். இந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் போகும் இடத்திற்கு சுகமாய் போய் சேரலாம் என்றான். மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். மோசே இஸ்ரவேலர் எல்லாரிலும் திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஜனங்கள் மேல் தலைவராக்கினான்.
அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்தார்கள். வருத்தமான காரியங்களை மாத்திரம் மோசேயினிடத்தில் கொண்டு வந்தார்கள். சிறிய காரியங்களை எல்லாம் தான்களே தீர்த்தார்கள். பின்பு மோசே தன் மாமனை அனுப்பிவிட்டான். அவன் திரும்ப தன் தேசத்திற்கு போய்விட்டான். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. இரண்டாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 வரை. அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டுமென்று அவனை கேட்டுக்கொண்டோம். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகியிருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இதை குறித்து என் யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதை செய்ய வேண்டுகிறதற்கு மாத்திரமல்ல, செய்ய வேண்டுமென்று உற்சாகப்படுத்துகிறதற்கும் 1 வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியாயிருக்கும். ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படி அங்கீகரிக்கப்படும். மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, சமநிலை இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். எப்படியெனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தது. மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீத வேத பாடம் வாசிக்க கேட்போம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 147. சங்கீதம் 147 வசனங்கள் 1 முதல் 11 முடிய. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் இலக்கங்களை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாயிருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரைமட்டும் தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். பிதாக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் எப்பொழுதும்
சுவிசேஷ வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 துவங்கி 30 முடிய வாசிக்க கேட்போம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆசைகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி ஒரு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தீரே, அவைகளைக் கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தீரே, அவைகளைக் கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயோ? அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான் என்பதே. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். சிறு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் நிறைந்த எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரம் எடுக்கின்றோம். சுவாமி, திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இடத்திலே வேண்டுதல் செய்கின்றோம். இம்மட்டுமாக ஒவ்வொரு பிள்ளைகளையுமாக நீர் பாதுகாத்து கொண்டு வருகின்றீர், ஆசீர்வதித்து கொண்டு வருகின்றீர். உம்முடைய சீட்டின் கீழாக நீர் அவளை முடி மறைத்து கொண்டு வருகின்றபடியாலே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் எடுக்கின்றோம். விசேஷமாக இந்த நாட்களிலே கூட அவர்கள் இல்லத்தில் இருந்து இந்த ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாவற்றையுமாக அவள் பார்க்கும்போது கூட தேவரீர் அதன் வழியாக கற்றுக் கொடுக்கின்ற எல்லா விதமான பாடங்களை கவனத்தோடு கூட கவனித்து அதை கற்றுக்கொண்டு தேவரீர் வருகின்ற நாட்களிலே கூட எப்படியாக சூழ்நிலைகள் மாறுகின்றதோ அந்த மாற்றப்படுகின்ற சூழ்நிலையிலே கூட இவள் சென்று என்னென்ன காரியங்களை தேவரீர் அந்த பள்ளிக்கு சென்று செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையுமாக செய்வதற்கு இந்த ஒரு கிளாஸுகள் அவளுக்கு எல்லா விதத்திலும் உதவியாக ஒத்தாசையாக இருக்கும்படியாக நிற்கிறவை செய்வீராக. தொடர்ந்து பிள்ளைகளை முழுமையாக உடைய கரங்களிலே கொடுக்கின்றோம். உம்முடைய கரத்தை நீர் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் நீர் வைப்பீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபத்தை அடைக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன்.
ஜெபம் செய்வோம். நேசிக்கின்றீர்கள் பரிசுத்த பிதாவே, உம்மை நாங்கள் தொழுது கொள்கின்றோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நாங்கள் உள்ளத்தில் ஆழ்த்தது ஸ்தோத்திரங்களை அடைக்கின்றோம். இப்பொழுதும் உம்முடைய திருமறையை நாங்கள் தியானிக்கும் போது கூட அதன் வழியாக நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக, எங்களுக்குள்ளதாக ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக. அது எங்களுடைய எல்லா விதமான தேவரீர் பரிசுத்தமான வழியிலே வளர்ச்சி அடைவதற்கு உதவியாக இருக்கும்படியாக நீ கிருபை செய்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபத்தை அடைக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு ஸ்டீவர்ட்ஷிப், ரெஸ்பான்சிபிள் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், உக்ரானத்துவம். இந்த உக்ரானத்துவம் என்று சொல்லப்படுகின்ற வேளையிலே கர்த்தர் நமக்கு பலவிதமான தாளந்துகளை, வரங்களை அவர் கொடுத்திருக்கின்றார். கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த தாளந்துகள், இந்த வரங்கள், இந்த ஞானங்கள் எல்லாவற்றையுமாக பொறுப்பாக எப்படியாக நாம் நிர்வாகம் செய்கின்றோம், பொறுப்போடு கூட எப்படியாக நாம் அதை நிர்வாகம் செய்கின்றோம், இதுதான் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தலைப்பு. இந்த தலைப்பின் கீழ் நாம் பார்க்கின்ற வேளையிலே முதலாவதாக ஸ்டீவர்ட், ஸ்டீவர்ட்ஷிப்லே அந்த ஸ்டீவர்ட் என்றால் என்ன? ஸ்டீவர்ட் என்று சொல்லுகின்ற வேளையிலே a person who manages another person's property. ஒரு மனிதன் யார் மற்றவர்களுடைய எல்லா விதமான காரியங்களை, ஒருவேளை ஆஸ்தியாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை அலுவலகமாக இருக்கலாம், அவருடைய அந்த காரியங்களை யார் நல்ல முறையிலே நிர்வாகம் செய்கின்றார்களோ அவர்கள் நல்ல ஸ்டீவர்ட் என்கின்றவர்களாக காணப்படுகின்றார்கள். அதோடு கூட டு யூஸ் அவர் ரிசோர்சஸ் ப்ராப்பர்லி. முதலாவதாக காணப்படுகின்றனவென்றால் கர்த்தர் நமக்கு பலவிதமான தாளந்துகளை கொடுத்திருக்கின்றார். அந்த தாளந்துகளை சிறப்பான முறையிலே, ஒழுங்கான முறையிலே அதை எப்படியாக நாம் பயன்படுத்துகின்றோம். இதற்காக வேண்டிதான் கர்த்தர் ஜனங்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றவண்ணமான தாளந்துகளையும் வரங்களையும் ஞானத்தையும் அவர் தருகின்றார். அதை சிறப்பான முறையிலே, நல்ல முறையிலே அது ஜனங்களுக்கும் தேவனுடைய நாம மகிமைக்கென்றும் அதை பிரயோஜனப்படுத்த வேண்டும். அந்த ஒரு நோக்கத்தோடு கூட தான் அவர் இந்த விதமான காரியங்கள் எல்லாவற்றையுமாக அவர் தருகின்றார். யாருக்கு தருகின்றார், யாருக்கு தருகின்றார் என்று நாம் பார்க்கின்ற வேளையில், ஒருவேளை இயேசு கிறிஸ்துவானவருடைய ஊழியத்தை நாம் பார்க்கும்போது கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம், சீஷர்களை அவர் தெரிந்து கொண்டார். பேதுரு, அந்திரியா, யாக்கோபு, யோவான் மற்ற இப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொண்டார். அவர்கள் தெரிந்து கொண்டவர்களை நாம் பார்க்கும்போது அவர்கள் உழைத்து கொண்டு இருந்தார்கள். ஸோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணியிலே உண்மையும் உத்தமமாக யார் வேலைகளை செய்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களை தேவன் தெரிந்து கொள்கின்றார். ஒருவேளை தாவீதை தேவன் தெரிந்து கொண்டார். அவன் ஒரு மெய்ப்பனாக இருந்தான். அந்த மெய்ப்பனாக இருக்கின்ற வேளையிலே அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஆடுகளை சிறப்பான முறையிலே அவன் மேய்த்து கொண்டிருந்தான். அவனுடைய வேலையை அவன் ஒழுங்காக செய்தான். ஒழுங்காக வேலையை செய்து அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பொறுப்புகளை சீரும் சிறப்புமாக செய்கின்றவர்களை தேவன் தெரிந்து கொள்கின்றார். தெரிந்து கொண்டு இன்னும் அதிகமான பொறுப்புகளை அவர் கொடுக்கின்றார். பொறுப்புகளை கொடுக்கின்ற வேளையிலே அவர்கள் மாத்திரம் அதை நிர்வாகம் செய்கின்றவர்களாக அல்ல, அவர்களோடு கூட இருக்கின்ற ஜனங்களை கூட அவர்களோடு கூட அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். அவர்களோடு கூட அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற வேளையிலே நான் மாத்திரம்தான் எல்லா வேலையும் நான் செய்வேன் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்கள் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடாது. மாறாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகளை இன்னும் பல பேரோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதை சொல்லுகின்ற வேளையிலே டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் அநேகருக்கு தேவன் தாளந்துகளை கொடுத்திருக்கின்றார், வரங்களை கொடுத்திருக்கின்றார், ஞானத்தை கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு பணிகளை செய்வதற்கு அவளுக்கு கொடுத்திருக்கின்ற ஞானத்தை நீங்கள் யாருக்கு என்ன தாழ்ந்து இருக்கின்றது என்பதாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவண்ணமாக அந்த பணியை நீங்கள் அவர்களுக்கு கூட அந்த ஷேரிங்,
அதை நீங்கள் செய்யுங்கள், நீங்கள் இந்த பணியை செய்ய வேண்டும், நீங்கள் இந்த பணியை செய்ய வேண்டும், நீங்கள் இந்த பணியை செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி அவர்களுக்கு அதை நீங்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அந்த பகிர்ந்து கொடுக்கின்ற வேளையிலே அவர்கள் கூட அந்த ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவர்களது அந்தந்த வேலைகளை செய்கின்றவர்களாக காணப்படுவார்கள். இதை குறித்து தான் நமக்கு வாசிக்கப்பட்டு முதலாவது வேத பகுதி தெளிவாக சொல்லுகின்றது. மோசே அவன் நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான் என்பதாக சொல்லி வசனம் தெளிவாக சொல்லுகின்றது. ஒரு நாள் முழுமையாக காலையிலிருந்து இரவு வரை அவன் ஒருவனே அமர்ந்து எல்லா விதமான நியாயத்தை விசாரணை செய்தவனாக அவன் காணப்பட்டு அப்படியாக அவன் மாத்திரம் பணி செய்து கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் அவருடைய மாமனராகிய ஜெத்ரோ வந்து நீர் செய்கின்றது சரியில்லை என்பதாக அவர் சொல்லுகின்றார். அப்படியாக அதை சொல்லுகின்றது மாத்திரமல்ல, இன்னொரு ஆலோசனையை கூட அவனுக்கு கொடுக்கின்றார். இன்னொரு ஆலோசனையை அவனுக்கு கொடுக்கின்ற வேளையிலே 1000 பேருக்கு அதிபதிகளாக சில பேரை நீங்கள் நியமிக்க வேண்டும், 100 பேருக்கு அதிபதிகளாக 10 பேர் மற்றும் 50 பேர், இப்படியாக நீங்கள் உங்களுடைய வேலையை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அந்த பகிர்ந்து கொடுக்கின்ற வேளையிலே ஜனங்களை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். ஜனங்களை தேர்வு செய்கின்ற வேளையிலே ஒரு சில கண்டிஷன்ஸ் காணப்பட வேண்டும். அந்த ஒரு கண்டிஷன்ஸ் காணப்பட வேண்டும் என்பதாக சொல்லும்போது 21ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற வேளையிலே என்னென்ன கண்டிஷன்ஸ், அந்த நபர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அவர்கள் தேவனுக்கு பயந்திருக்கின்றவர்களாக காணப்பட வேண்டும். இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் கேரக்டர். men who fear God. முதலாவதாக அவர்கள் தேவனுக்கு பயந்திருக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். they should be trustworthy. நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஒரு பொறுப்பிலே உண்மையும் உத்தரவாதத்தோடு கூட அவர்கள் நல்ல முறையிலே பணி செய்கின்றவர்களாக அவர்கள் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர்களை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதோடு கூட மூன்றாவதாக இதோ அவர்கள் பொருளாசை இல்லாதவர்களாக, அந்த பொருளாசையை வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதிகத்துக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது. அதோடு கூட ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற வேளையிலே those who hate bribe என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் ஒரு காரியத்தை முடித்து கொடுக்க வேண்டும் என்றால் லஞ்சத்தின் மீது ஆசைப்படாதவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் தவறான முறையிலே நான் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாவற்றையுமாக கொடுத்து இந்த கண்டிஷன்ஸு கீழ் யாரெல்லாம் வருகின்றார்களோ அப்படிப்பட்டவர்களை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக வருகின்றது திறமை உள்ளவர்கள். ஸோ அந்த விதமான 3 காரியங்களுக்கு பிறகுதான் அவர்கள் அந்த வேலையை செய்வதற்கு திறமை உள்ளவர்களாக இருக்கின்றார்களா என்று பார்த்து இந்த கண்டிஷன்ஸு கீழ் வருகின்றவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார். அப்படியாக தெரிந்து கொள்ளுகின்றவர்களுக்கு பொறுப்பை கொடுக்க வேண்டும். பொறுப்பை கொடுக்கின்ற வேளையிலே ஒருவேளை இந்த நாட்களிலே கொடுக்கப்படுகின்ற பொறுப்புகளை நாம் குறித்து பார்க்கின்ற வேளையிலே ஒருவேளை கியூரேட்டர் என்பதாக பொறுப்புகள் கொடுக்கப்படுகின்றது, சூப்பர்டென்ட் என்பதாக கொடுக்கப்படுகின்றது, கார்டியன் என்பதாக கொடுக்கப்படுகின்றது, மேனேஜர் என்பதாக, டைரக்டர் என்பதாக சொல்லி பலவிதமான பொறுப்புகள் கொடுக்கப்படுகின்றது. இதோ இப்படிப்பட்ட பொறுப்புகளை இந்த ஒரு கண்டிஷன்ஸு கீழ் வருகின்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர்கள் 1000 பேருக்கு அதிபதியாக, 100 பேருக்கு அதிபதியாக, 50 பேருக்கு அதிபதியாக, 10 பேருக்கு அதிபதியாக அவர்களை வைக்க வேண்டும். 10 பேருக்கு அதிபதியாக வைக்கின்றவர்கள் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு 10 பேர் தான் என்னுடைய கைக்கு இருக்கின்றார்கள், 1000 பேர் எனக்கு கொடுக்கவில்லை என்பதாக புலம்பக்கூடாது. அவர்களுக்கு என்ன பொறுப்புகளை கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த பொறுப்புகளிலே அவர்கள் உண்மையாக அவர்கள் பணிபுரிகின்றவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் இந்த தெய்வனான கர்த்தர் இந்த ஜெத்ரோன் மூலமாக தெளிவாக வெளிப்படுத்துகின்றார்.
ஆம், எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த நாட்களிலே கூட அநேக வேளைகளிலே எனக்கு மாத்திரம்தான் எல்லா விதமான வேலைகள் தெரிந்திருக்கின்றது, நான் எல்லாவற்றையுமாக செய்து முடிக்கின்ற அளவிற்கு நான் தாளந்து உடையவனாக காணப்படுகின்றேன் என்பதாக சொல்லி அநேக வேளைகளிலே நாமே எல்லாவற்றையுமாக செய்ய வேண்டும் என்பதாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் தேவன் விரும்புகின்றது என்னவென்றால், பல பேர் பணியை செய்வதற்காக ஆயத்தத்தோடு கூட இருக்கின்றார்கள். அவளோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வேலைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவளுக்கு கூட நீங்கள் பொறுப்புகளை கொடுங்கள். அவளுக்கு கூட நீங்கள் பொறுப்புகளை கொடுக்கின்ற வேளையிலே அவர்கள் கூட அதை ஏற்றுக்கொண்டு அந்த வேலைகளை அவள் செய்து அதன் வழியாக தேவன் அவளுக்கு கொடுத்திருக்கின்ற தாளந்துகளையும் தேவன் அவளுக்கு கொடுத்திருக்கின்ற ஞானத்தையும் உபயோகப்படுத்துவதற்கு ஒரு நல்ல தருணத்தை வாய்ப்பை நீங்கள் திறந்து தாருங்கள் என்பதாக அவர் சொல்லுகின்றார். அதற்கெல்லாம் நீங்கள் ஒரு அட்வைசராக இருந்து அவர்கள் ஏதாவது அந்த ஒரு நிர்வாகம் செய்கின்றதிலே தவறு வறுமை என்றால் அப்பொழுது நீங்கள் அவளுக்கு அதை நிர்வாகம் செய்கின்றதிலே எப்படியாக நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்கின்ற ஆலோசனைகளை கொடுத்து அவளை நல் வழியிலே நடத்துங்கள் என்பதாக சொல்லி கர்த்தர் தெளிவாக சொல்கின்றார். அதுதான் ரெஸ்பான்சிபிள் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டாக அது காணப்படுகின்றது. அதுதான் நல்லது ஒரு உக்ரானத்துவமாக அது காணப்படுகின்றது. அப்படிப்பட்ட காரியங்களை செய்கின்ற வேளையிலே தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை வழி நடத்துகின்ற இறைவனாக அவர் காணப்படுகின்றார். அதோடு கூட நமக்கு வாசிக்க கேட்ட சுவிசேஷ வேத பகுதியை நாம் பார்க்கின்ற வேளையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஒரு பொறுப்புகளிலே நாம் உண்மையும் உத்தமமாக நாம் பணி செய்ய வேண்டும். அதோடு கூட தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை வைத்து பலுகி பெருகச் செய்கின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதை தான் கர்த்தர் விரும்புகின்றவராக அவர் காணப்படுகின்றார். அதை பலுகி பெருகச் செய்கின்றவர்களாக காணப்பட வேண்டும். இங்கே நாம் பார்க்கின்ற வேளையிலே அந்த எஜமானன் ஒருவனை அழைத்து 5 தாளந்தை கொடுக்கின்றார், இன்னொருவரை அழைத்து 2 தாளந்தை கொடுக்கின்றார், இன்னொருவரை அழைத்து 1 தாளந்தை கொடுக்கின்றார். அவர்களுக்கு அவருடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த வண்ணமாக அவர் நிர்ணயித்து அதை அவர் கொடுத்தார். உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த காரியத்தை நீ எடுத்துக்கொள், அதிலே நீ உண்மையும் உத்தமமாக நீ செய்ய வேண்டிய வேலையை நீ செய், அதை நீ பலுகி பெருகச் செய்ய வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகின்றார். அதை குறித்து நாம் பார்க்கின்ற வேளையிலே 5 தாளந்தை பெற்றுக்கொண்டவன் அவன் மறுபடியுமாக அவர் வருகின்ற அந்த நாட்களிலே வருகின்றான். வந்து அவன் சொல்லுகின்றான், இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். 20ஆம் வசனம் கடைசி பகுதி தெளிவாக சொல்லுகின்ற மத்தேயு 25:20ஆம் வசனம் கடைசி பகுதி தெளிவாக சொல்லுகிறது. அவனை அழைத்து கணக்கு கேட்ட வேளையிலே கொடுத்தவர் அவர் ஒரு நாளிலே கணக்கு கேட்க வருகின்றார். So we are accountable to God who has given us all these blessings. ஒரு நாளிலே நாம் கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நாள் என்கின்றது வரும். அந்த நாளிலே கொடுத்த இறைவன் நம்மிடத்திலே கணக்கு கேட்கின்றார். அதை கணக்கு கேட்கின்ற வேளையிலே நாம் அவரிடத்திலே சென்று, இதோ தேவனே, நீர் எனக்கு இதை கொடுத்தீர், அதை பலுகி பெருகச் செய்திருக்கின்றேன். இவன் சொன்னான், 5 நான் இன்னொரு 5 நான் எக்ஸ்ட்ரா நான் சம்பாதித்திருக்கின்றேன். அது எவ்வளோ காலகட்டங்களுக்குள்ளதாக நமக்கு தெரியாது. ஆனால் அவன் அதை டபுளாக மாற்றியிருக்கின்றான். அதைத்தான் வந்து அந்த எஜமானிடத்திலே அவன் சொல்லுகின்றான். அவனுடைய எஜமானிடத்திலே அவன் சொல்லுகின்றவர்களே, அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது உண்மையும் உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிபதியாக்குவேன் என்பதாக அவர் சொல்லுகின்றார். கொஞ்சத்திலே அவன் உண்மையாய் இருந்தான். கொஞ்சத்திலே அவன் உண்மையாய் இருந்தபடியாலே அவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை என்னவென்றால், அநேகத்தின் மேல் உன்னை அதிபதியாக வைப்பேன் என்று அவனுடைய எஜமானன் சந்தோஷத்தோடனே அவர் சொன்னவராக அவர் காணப்படுகின்றார். எப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தாளந்தை வைத்து அதை பலுக பெருகச் செய்கின்றோமோ அப்பொழுது தாளந்தை கொடுக்கின்றவர்
அவர் சந்தோஷம் அடைகின்றார். சந்தோஷம் அடைந்து நம்முடைய தோளை தட்டி, நீ கொடுக்கப்பட்டது இருந்ததை நான் என்ன நோக்கத்தோடு கூட உனக்கு நான் கொடுத்தேனோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி விட்டாய் என்பதாக சொல்லி அவர் மகிழ்ச்சி அடைகின்றவராக அவர் காணப்படுகின்றார். 2 தாலந்தை பெற்றவன் கூட அதையே அவன் சொல்லுகின்றான். ஆனால் 1 தாலந்தை பெற்றுக்கொண்டவனோ அவன் நான் பயப்பட்டேன் என்பதாக சொல்லி பூமியிலே அதை நான் புதைத்து வைத்து விட்டேன். ஒன்றுக்கும் பயனற்றதாக அது போகும்படியாக பூமியிலே அவன் அதை புதைத்து வைத்து விட்டான். புதைத்ததினாலே இதோ தேவன் அவன் மீது கோபம் கொண்டவராக அவர் காணப்படுகின்றார். தேவன் அவன் மீது கோபம் கொண்டவராக அவர் காணப்படுகின்றார். அவனிடத்தில் இருந்த அந்த 1 தாலந்தை கூட எடுத்துவிட்டு 5 தாலந்து இருந்தவன் இடத்துல கொடுத்து விட்டார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, எப்பொழுது நாம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தாலந்தை உபயோகப்படுத்தாதவர்களாக நாம் காணப்படுகின்றோமோ, இதோ நமக்கு கொடுக்கப்பட்டவைகளை கூட தேவன் எடுத்துக்கொள்வார். தேவன் அதை எடுத்துக்கொள்வார். உன்னிடத்தில் கொடுக்கப்படுகின்றது ஒன்றுக்கும் நீ பயன்படுத்தாதவனாக காணப்படுகின்றாய். இனி ஏன் உனக்கென்று நான் கொடுக்க வேண்டும்? இனி ஏன் உன்னுடைய கரங்களிலே நான் தாளத்தை கொடுக்க வேண்டும்? அது பிரயோஜனம் இல்லை. நீ பிரயோஜனப்படுத்தாதவனாக நீ காணப்படுகின்றாய். ஆகையினாலே உன்னிடத்திலே கொடுப்பது வேஸ்ட் என்பதாக சொல்லி அந்த பொறுப்பை வாபஸ் பெற்றுக்கொள்வார். வாபஸ் பெற்றுக்கொண்டு யார் நல்ல விதத்திலே பயன்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு கொடுத்து விடுவார். ஆகையினாலே எனக்கு அருமையான தேவஜனமே, தேவன் கொடுத்திருக்கின்ற ஞானங்கள், தாளந்துகள், வரங்கள் அது கொஞ்சமாக இருந்தாலும் அதை பற்றி நாம் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு ஏன் தேவன் அதிகமாக கொடுத்து விட்டார், எனக்கு ஏன் தேவன் குறைவாக கொடுத்து விட்டார் என்பதாக சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கக்கூடாது. மாறாக இதிலே எப்படியாக நான் உண்மையாக அதை நான் உபயோகப்படுத்தி பயன்படுத்தி பெருகச் செய்கின்றேன். அதுதான் அந்த ஒரு நோக்கத்தோடு கூட தான் நாம் வாழ்கின்ற வேளையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அதிகத்துக்கு அதிகமாக நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அதிகத்துக்கு அதிகமாக நாம் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திற்குள்ளதாக நாம் வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை அவர் ஆசீர்வதித்து பாதுகாத்து இன்னும் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக நாம் ஜீவிக்கும்படியான கிருபை நிறைந்த வழி நடத்துதலை கர்த்தர் நமக்கு தருவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளையும் இந்த வசனங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். நேசிக்கின்ற பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கின்றோம். நீர் கொடுத்த உடைய வார்த்தைகளுக்காக உடைய வசனங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். சுவாமி, நீர் எங்களுக்கு பலவிதமான தாளந்துகள், வரங்களை நீர் கொடுத்திருக்கின்றீர். அதை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி அதை நாங்கள் தேவரீர் உம்முடைய நாம மகிமைக்கென்று அதை நாங்கள் எடுத்து பயன்படுத்துகின்றவர்களாக காணப்படும்படியாக அந்த ஒரு வழியிலே நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாக இடத்திலே வேண்டுதல் செய்கின்றோம். அதை நாங்கள் பலுகி பெருகச் செய்து அதன் மூலமாக வருகின்ற ஆசீர்வாதத்தின் அதோடு கூட உம்மிடத்திலிருந்து வருகின்ற தேவரீர் அந்த ஒரு வாழ்த்துதலை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திற்குள்ளதாக நாங்கள் ஜீவிக்கும்படியான கிருபை நிறைந்த வழிநடத்துதலை நீர் எங்களுக்கு தரும்படியாக இடத்திலே வேண்டுதல் செய்கின்றோம். தேவரீர் அப்படிப்பட்ட வழி நடத்துதலுக்கு எங்களை முழுமையாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களை பொறுப்பேற்றுக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக, எடுத்து பயன்படுத்துவீராக, உபயோகப்படுத்துவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய செய்தியை கேட்டுள்ளார்க்கின்ற நாம் அனைவருமாக சேர்ந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். பக்கம் 88. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நமது நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன். அவர் பரிசுத்த ஆவியாலே கன்னிமரியாதை ஒப்பத்தை பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தெழுந்திலே எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கின்றார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாய தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கின்றேன். பொதுவாரிக்கின்ற பரிசுத்தவான்களுடைய சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பையும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கின்றேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு
விரோதமாய் குற்றம் செய்கின்றவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். திருச்சபையின் அறிவிப்புகளை நாம் வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, நம்முடைய திருச்சபையை சேர்ந்த திரு சார்ல்ஸ், திருமதி பிரேமா சார்ல்ஸ் இவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக ஒரு பெண் பிள்ளை கொடுத்திருக்கின்றார். ஆகையினாலே அந்த குடும்பத்திற்காக நீங்கள் செபித்துக் கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதத்திற்காக அவர்கள் தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகின்றார்கள். அதோடு கூட இன்னொரு திரு சார்ல்ஸ் மற்றும் திருமதி பீனா சார்ல்ஸ் இவர்களுக்கு கூட தேவன் ஆசீர்வாதமாக ஒரு பெண் பிள்ளையை கொடுத்திருக்கின்றார். இந்த குடும்பத்திற்காக கூட நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். அதோடு கூட கர்த்தர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்திற்காக குடும்பத்தார் கூட கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். இந்த வாரத்திலே தங்களுடைய மனநாளையும் தங்களுடைய பிறந்த நாளையும் ஆசிரிக்கின்றவர்களுடைய பெயர்களை நான் வாசிக்கின்றேன். முதலாவதாக தங்களுடைய மனநாளை ஆசிரிக்கின்றவர்களுடைய பெயர்கள்: மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பிரபு சாலமோன், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் செல்வமணி சாமியல், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஸ்டீவன் வசந்த்குமார், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் V.A. பாபு, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் G. சுதாகர் தாஸ், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சித்தார்த்தா, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் நெடுமாறன், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் Y. சுந்தர்ராஜ் இவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றோம். அதோடு கூட திருச்சபையின் சார்பாக இவர்களை வாழ்த்துகின்றோம். தங்களுடைய பிறந்தநாளை ஆசிரிக்கின்றவர்கள்: மிஸ்ஸஸ் ஷைலஜா, வைஃப் ஆஃப் மிஸ்டர் கிருபாநிதி தாசன், மிஸ்ஸஸ் மார்கரெட் ஜெகதீஷ், மிஸ்டர் வசந்த்குமார், சன் ஆஃப் Y. சுந்தர்ராஜ், மிஸ் ஜூலியட் தவமணி, ஜானிஸ் இவாஞ்சலின், daughter of Mr. J. Sudasan, Mrs. J. நவமணி, Mrs. D.B. கீதா இவர்களை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றோம். அதோடு கூட திருச்சபையின் சார்பாக இவர்களை வாழ்த்துகின்றோம். தலைகளை தாழ்த்தி இவர்களுக்காக தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் இயேசுபிதாவே, ஒரு முறை கூட அப்படி நாமத்திற்கு நாங்கள் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கின்றோம். சுவாமி, சிறப்பாக தேவரீர் இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளையும் தேவரீர் தங்களுடைய மனநாளையும் ஆசிரிக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையுமாக உம்முடைய கரங்களிலே கொடுக்கின்றோம். இம்மட்டுமாக தேவரீர் நீர் ஒவ்வொருவரோடு கூட இருந்து பாதுகாத்து ஆசீர்வதித்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீர் கொடுத்து கரத்தை பிடித்து கொண்டு நீர் வழி நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற இறைவன் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கின்றோம். அப்படியாக இந்த புதிய ஆண்டை முழுமையாக உம்முடைய கரங்களிலே கொடுக்கின்றோம். இந்த புதிய ஆண்டு விசேஷித்த நன்மைகள் நிறைந்திருக்கின்ற ஒரு ஆண்டாக இருக்கும்படியாக இந்த ஆண்டை முழுமையாக நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுவீராக.
வேண்டுமா இருக்கின்ற நன்மையான ஈவுகள் எல்லாவற்றையுமாக நீர் நிறைவாக தருவீராக. குறைவுகளை நீர் நீக்கி போடுவீராக. மேன்மையான பாதையை நீர் கரத்தை பிடித்து கொண்டு நீர் நடத்துவீராக. இந்த வருடத்திலே இவர்களுக்கு என்னென்ன தேவையாக இருக்கின்றதோ எல்லா விதமான தேவைகளை அந்தந்த நாட்களுக்குள்ளதாக நீர் சந்தித்து தரும்படியாக இடத்திலே ஜெபிக்கின்றேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபத்தை அடைக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஜெபம் செய்வோம். நேசிக்கின்ற பரிசுத்த பிதாவே, ஒரு முறை கூட உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் ஸ்தோத்திரம் ஏறெடுக்கின்றோம். இந்த நல்ல ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனை வேளை முழுமையாக நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருந்தீர். உம்முடைய பிரசன்னத்தினாலே நீர் நிறைத்தீர், ஆசீர்வதித்தீர், வழி நடத்தினீர். உமக்கு நாங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரம் ஏறெடுக்கின்றோம். தொடர்ந்து தூய ஆவியானவர் தாமே இந்த வாரம் முழுமையாக உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே நிறைத்து நீர் எங்களை உம்முடைய செட்டின் கீழாக மூடி மறைத்து வழி நடத்தும்படியாக இடத்திலே ஜெபிக்கின்றேன். சிறப்பாக தேவரீர் இந்த வாரத்திலே கூட உம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த விதமான சுகவீனங்களோ பலவீனங்களோ எதுவும் அணுகாத வண்ணமாக எல்லாவற்றுக்குமாக நீர் விலக்கி காத்து கொண்டு பரிபூர்ணமான சுகத்தையும் பலத்தையும் கூட உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தரும்படியாக உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கின்றேன். அப்படியாக இந்த வாரமானது அனைவருக்கும் தேவரீர் எல்லா விதமான நன்மைகள் நிறைந்திருக்கின்ற ஒரு வாரமாக காணப்படும்படியாக அனுதின தேவைகளை நீர் சந்தித்து தேவரீருடைய தெய்வீக பிரசனம் சமூகம் அவர்களுக்கு முன்பதாக கடந்து சென்று நீர் அவளை வழிநடத்தும்படியாக உம்மிடத்தில் ஜெபிக்கின்றேன் சுவாமி. அப்படியாக தேவரீர் இந்த வேளையிலே கூட இந்த கொரோனா வியாதியின் மூலமாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற ஜனங்கள் அவருடைய குடும்பத்தார் அனைவரையுமாக அப்படியே கரங்களிலே கொடுக்கின்றோம். உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தை அப்படிப்பட்ட ஜனங்கள் மீது நீர் வைத்து எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக என்று சொன்ன தேவன் தாமே அவளுக்குள்ளதாக இருக்கின்ற பலவீனங்கள் எல்லாவற்றையுமாக நீர் நீக்கி போடுவீராக. நீக்கி போட்டுவிட்டு பரிபூர்ணமான பலத்தினாலே சுகத்தினாலே நீர் இடை கட்டி அதன் மூலமாக குடும்பத்திற்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீர் தருவீராக. அவனமாக இதற்காக வேண்டி அரசாங்கம் எடுக்கின்ற பிரயாசங்களை எல்லாவற்றையுமாக ஜனங்களுடைய நன்மைக்கென்று நீர் மாற்றி தரும்படியாக இடத்திலே வேண்டுதல் செய்கின்றேன். தொடர்ந்து தேவரீர் அனைவரையுமாக திருச்சபையில் இருக்கின்ற அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரையுமாக உம்முடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றேன். பொறுப்பேற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும், பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தியருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபத்தை அடைக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு விளமையாடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. முடிவு பாடலாக நம்ம நேரமாக சேர்ந்து கீர்த்தனைகளிலே 217வது கீர்த்தனை நாம் பாடுவோம். கீர்த்தனையின் 217. சகோதர அன்பே பிரதானம்
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோടെ கடந்து செல்வோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன்.